No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விசில் சின்னம் கிடைச்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? அது ஒரு சாதாரண எட்டனதர் சின்னமாக பார்க்க முடியல, ஒரு வரலாற்று சின்னமாக என்னால் உணர முடியுது. ஒரு இடத்துல திருடன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னா ஊர்காவல் படி விசில் அடிச்சு ஒன்று சேர்ந்து பிடிப்பாங்க. டிராஃபிக்கில் ஒருத்தர் நிப்பாட்டணும், டிராஃபிக் கிளியர் பண்ணால் போலீஸ் விசில் அடிப்பாங்க. ஒரு தலைவனை கொண்டாடினாலும் மக்கள் விசில் அடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கொண்டாட்டமாக திருடர்களை இருட்டிலேருந்து ஒழிக்கிற ஒரு சின்னமாக இருக்குது. ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த வலிமை வந்து மக்கள் கையில் பிடிச்ச சின்னமாக இது மாறிடுச்சு. ஸோ இது வந்து மக்களோடய போய் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகணும் போது இது புரியலை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது மாதிரி ஒன்று எப்படி நடக்க முடியும்ன்ற கேள்வி. ஏன்னா 50 வருஷம் சின்னம், எங்களுக்கு அதை உடைக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஆல்ரெடி தற்குறி அப்படின்ற விஷயத்துக்கு பதிலடி கொடுத்தாச்சு. இப்போ விசில் அடிச்சான் குஞ்சுகள் அப்படின்ற இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. கடன் தான் போவோம், அதுக்கான பதிலடி கடந்து இல்லை. நான் சொல்றேன் இவங்களை எல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் முன் வச்சாரு. ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அது தோணி இருக்கு, பெரியவங்க கிட்ட போயிட்டு விசில் ஊதாதீங்க, தூங்குறவங்க கிட்ட போய் விசில் ஊதாதீங்க. ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணுறாங்கல்ல. இல்லை, அவங்களுக்கு அதுதானே. இன்னைக்கு தாவேக்காவை பேசாமல் உங்களுக்கு அரசியல் இல்லை. தாவேக்கா பற்றி பேசினா வியூஸ் போகுமா, தாவேக்காவை திட்டினா ஏதாவது ஒரு கட்சி காசு கொடுக்குமா, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்ககிட்ட நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க என்ன நடுநிலையை, என்ன ஜனநாயகத்தை, என்ன மக்களாட்சியை பேசியிருப்பாங்க? நிறைய இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவருக்கு பயம் இல்லை அப்படின்றதுமே தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் அதில் ஏதாவது மலிப்பி பூசுன மாதிரி ஏதாவது பேச வார்த்தைகள் இருக்கா அப்படி நான் கேட்குறேன். டைரெக்டாகவே கேட்டல. இல்லை, அப்படி ஒன்றும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மழுப்பி பேசுகிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வார்த்தை ஒருத்தர் ஸ்டேஜில் அழுத்தம் இருக்குமாமே, அழுத்தம் இருந்தால் அதுக்கெல்லாம் அழுத்தி போகிற ஆளா நான் இங்கே வந்து அடிமையாக இருக்கும் வரல, அண்டி பிழைக்கும் வரலன்ற வார்த்தையை சொல்கிறேன். இதை விட உங்களுக்கு ஒரு டேரிங்கான ஸ்டேட்மெண்ட் யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆனந்த் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்திலிருந்து உண்மையை உறக்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆனந்த் அஜித் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். விசில் சின்னம் கிடைச்சதும் முதல் செயல் வீரர் கூட்டம், முதல் கூட்டம்னே கூட அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நேர்காணல் நம்மளுது. விசில் சின்னம் கிடைச்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சாதாரண எட்டனதர் சின்னமாக பார்க்க முடியல, ஒரு வரலாற்று சின்னமாக என்னால் உணர முடியுது இப்போவே. அது வந்து விசில் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து காரணம்னு நமக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு தவறு நடக்குது, சுட்டி காட்டணும், அதை நிறுத்தணும், மாற்றணும்னு நடக்கும்போது விசில் அங்கே வரும். ஓகே, ஒரு விளையாட்டு தளத்தில் எடுத்திங்கன்னா ஒரு ரெஃப்ரி கையில் விசில் இருக்கும். அந்த ரெஃப்ரி வந்து இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குது, ஃபவுல்னா விசில் அடிச்சாருன்னா நிற்கும். ஒரு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அது சமையல் ஆயிடுச்சு, குரல் கொடுக்கணும்னா அம்மாவுக்கு பால் குக்கரோ ப்ரெஷர் குக்கரோ விசில் அடிக்கும். ஒரு இடத்துல திருடன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான்னா ஊர்காவல் படி விசில் அடித்து ஒன்று சேர்ந்து பிடிப்பாங்க. டிராஃபிக்கில் ஒருத்தர் நிப்பாட்டணும், டிராஃபிக் கிளியர் பண்ணால் போலீஸ் விசில் அடிப்பாங்க. ஒரு தலைவனை கொண்டாடினாலும் மக்கள் விசில் அடிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கொண்டாட்டமாக திருடர்களை இருட்டிலேருந்து ஒழிக்கிற ஒரு சின்னமாக இருக்குது. அது விஜய் அண்ணா வெற்றி கழகத்துக்கு விசில் அமைஞ்சது வந்து அது ஒரு இயற்கையின் ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, கிடைச்சது எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்க தருணத்தில் ஆதவ் அவர்கள் ஒரு விஷயங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், உள்ள எலெக்ஷன் கமிஷன்லேயும் இவரோட ரசிகர் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க போல் அப்படின்னு. ஸோ அது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியில் தேர்தல் ஆணையமே அதை ஒதுக்கி இருக்கிறத பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? இங்கேருந்து பாசிட்டிவ் நோட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா மறுபடியும்? இல்லை, ஆக்சுவலி இது ஒரு நார்மல் ப்ராசஸ். இது இப்படி தான் ஒர்க் ஆகும். நான் அந்த கேம்பெயின் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நானே பார்த்துருக்கேன். எப்படி ஒர்க் ஆகும்னா 10% தொகுதிகளுக்கு மேலே ஒரு கட்சி நிற்கிறோம், ஒரே சின்னமாக நிற்கிறோம்னு சொல்லி கிளைம் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு சின்னம் அலாட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அவங்களோட பைலா அது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து தமிழகத்தோட எலெக்ஷனுக்கு பெருசாக வந்து பெரிய கட்சிகள் யாரும் வந்து சின்னத்தை கேட்குற மாதிரி 234 தொகுதியில் பெருசாக நிற்க போகிறோம், எல்லாருக்கும் ஒரு பொது சின்னம் கேட்க வேண்டிய கட்சிகள் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சின்னம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல சின்னம் கிளைம் பண்ணுறதுல ஒரு பெரிய கட்சி எல்லா சின்ன தொகுதியில் நிற்க போகிறோன்னு கமிட்மெண்ட் கொடுத்து கேட்குறவங்க இவங்க தான். அவங்க வந்து அதே மாதிரி வந்து வேற ஒரு கட்சி வந்து ஒரு நேரம் வந்து எங்களுக்கு சின்னம் கொடுக்கலன்னு வந்து ஒரு போராட்ட ஒரு கதறல் இருந்துச்சு. அது என்னென்னா அவங்க ஒரே ஒரு சின்னத்தை கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதுவும் சொன்ன டேட்டை தாண்டி போய் அந்த லெட்டர் எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்தது. ஸோ அது அவங்களால ஹெல்ப்லெஸ் வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்னென்னா ப்ராப்பராக அந்த டேட்டில் அப்ளை பண்ணி ப்ராப்பராக அந்த இடத்துல வாங்கியிருக்கோம். நாங்கள் 10 சின்னம் கொடுத்தோம், அதில் முதல் சின்னம் விசில். அது அங்கே அவைலபிளாக இருந்தது, கொடுத்தாங்க. இதில் யாரும் தாவேக்காக்கு ஒன்றும் அன்டியூ ஃபேவர் பண்ணலை. ஓகே, அவர் விஜய் சாரோட ஃபேன் ஆதவன் சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஜனநாயகத்தின் விசிறி ஒருத்தர், இந்த ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு நல்ல அதிகாரி, அவர் வந்து ஃபேவர் பண்ணலை, நியாயத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல இவ்வளோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அநியாயம் பண்ணுவீங்க, ஓரம் கட்டுவீங்க, அழுத்தம் கொடுப்பீங்கன்னா அந்த இடத்துல அது இல்லை.
இந்த ஜனநாயகத்துல ஒரு 1/4 இன்ச்சாவது உண்மையும் நேர்மையும் பாக்கி இருக்குன்றதுக்கு அந்த முகம் தெரியாத நல்ல அதிகாரி ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே. அந்த வகையில் அவரை நம்ம வணங்குறோம், மதிக்கிறோம். ஸோ அதனால வந்து யாரும் தூக்கி கொடுத்துட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு இல்லை. இதுக்கான ஒரு வேலை நடந்திருக்கு, அதை நம்ம நியாயப்படி பெற்றிருக்கோம். இது வந்து துஷானந்த் அவர்கள் சொன்ன மாதிரி வந்த 5 நிமிஷத்துல தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, இந்தியா முழுக்குமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, விசில் சின்னம் ஒதுக்கிட்டாங்கன்னு தெரியப்படுத்திட்டீங்க. ஆனா இந்த விமர்சனங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி அவங்க அவ்வளவு தூரம் கொண்டாடப்பட்டாங்களோ, எல்லாருக்கும் தெரிய வந்துச்சோ, அந்த அளவுக்கு கருத்துக்களும் வந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி குப்பை வண்டியில ஆரம்பிச்சு அந்த விசிலோட விமர்சனம் வரைக்கும் அந்த விசில் எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த மாதிரியான ஒரு கூட்டமும் கிளம்பியிருக்காங்க. ஸோ அது எப்படி பார்க்க? இல்லை, எனக்கு புரியுது, என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவங்களுடைய வயிற்றுச்சலை. நம்ம என்ன எல்லாரையும் தேடி பிடிச்சி ஜெலுசியில் வாங்கி கொடுக்க முடியும்? அது அவங்களோட வழி, கதறு, அது தனி வழி, வேற டிபார்ட்மெண்ட்டு கதறிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பலமே அவங்களோட சின்னங்கள் தான். பா, இது 60 வருஷம் சின்னம், 40 வருஷம் சின்னம், இப்படி இவர் கையில் பிடிச்ச சின்னம், அவர் கையில் பிடிச்ச சின்னம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த சின்னம் எல்லா மக்களும் வீட்டில் ஒரு குழந்தையும் கையில் பிடிச்ச சின்னம் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே அவர் இருக்கிறாருன்றது அகைன் இது வந்து ரீட்ரேட் ஆகுது. அப்போ இது ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த வலிமை வந்து மக்கள் கையில் பிடிச்ச சின்னமா இது மாறிடுச்சு. ஸோ இது வந்து மக்களோடய போய் அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகணும் போது இது புரியல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இது மாதிரி ஒன்று எப்படி நடக்க முடியும்ன்ற கேள்வி. ஏன்னா 50 வருஷம் சின்னம் எங்களுக்கு அதை உடைக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு, 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஸோ எப்படி இது ஆல் இண்டியா நம்பர் 1 ட்ரெண்ட் ஆகுது? எப்படி எல்லாரும் ஒரே அளவரிசையில் ஒர்க் ஆகுறாங்க, ஒரே எண்ணெய் கோட்டில் நேர் வரிசையில் இருக்கிறாங்க? புரியல. இது ஒரு நேச்சர்ஸ் கால். இயற்கையே வந்து இந்த இடத்துல ஒரு தேவை இருக்கு, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு தான் அது செயல்படுது. அதனால தான் அதை நான் வீண் கை காமிச்சது. வெற்றி கழகம், விஜய் அண்ணா, விசில், இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு நடக்கக்கூடியதா. ஸோ அப்போ நடக்குதுன்னும் போது இது ஒரு நேச்சர் இஸ் ஒர்க்கிங் இன் அவர் ஃபேவர். அப்போ இந்த தேவையை இயற்கையை புரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இந்த இடத்துல தமிழ்நாடு ஒன்று இருந்த மாதிரி ஆகிடும், அத்திப்பட்டி மாதிரி ஆக்கிடுவீங்க. அதனால இந்த இடத்துல தேவை மீட்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்போ அது நடக்குது, அதை மக்கள் கொண்டாடுறாங்க. அது இவங்களுக்கு திண்டாட்டமா மாறினா தட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். இல்ல, போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி அவங்க விசில் அடிச்சு பொதுமக்களுக்கு இடையூறா நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்னு காணொலி முதற்கொண்டு எடுத்து போட்டு. அதுதான் கேட்கிறேன், பொதுமக்கள்னா யாரு? இந்த வீடியோ போட்ட ஒருத்தங்களா, இல்ல அங்க போயிட்டு இருக்கிற 300 பேரா? யார் பொதுமக்கள்? இவங்க யாருன்றதுலாம் கூட நமக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், நீங்க பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு கேட்கவே இல்லை. அது பொதுமக்களுக்கு இடையூறா பண்ணல, பொதுமக்களே பண்றாங்க, பொதுமக்கள் கொண்டாடுறாங்க. இது வந்து தாவேக்கா 2026 தேர்தலில் இன்னைக்கு நிலைமைக்கு நான் சொல்றேன், நான் அதிகப்படியா சொல்லலை, இட் ஹேஸ் பிகம் அ பீப்புள் மூமெண்ட். மக்களே இது வந்து ஒரு மாற்றத்தின் ஒரு முதல் படியா பார்க்குறாங்க, அந்த மாற்றத்தை நோக்கி செயல்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரியான இது ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த சின்னம் வந்தது, இது இந்த கட்சியோட ஒரு வரலாற்று சின்னமாக மாறும். என்னால் அது உறுதியாக நம்ப முடியுது. அதை ஒரு நாள் கொண்டாடினாங்க, ஒரு நாள். டெய்லி எல்லாரும் வேலையை விட்டுட்டு விசிலடிச்சு சுத்த போகிறது. அந்த ஒரு நாள், அந்த 1 மணி நேரம் கொண்டாட்டம் உங்களை எவ்வளோ அச்சுறுத்தும்னா அது உங்களோட பயம். ஓகே, அது பயத்தின் வெளிப்பாடு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். ஆல்ரெடி தற்குறி அப்படின்ற விஷயத்துக்கு பதிலடி கொடுத்தாச்சு. இப்போ விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்ற இதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு இதெல்லாம் கடந்து தான் போவோம், அதுக்கான பதிலடி கடந்து இல்லை. நான் சொல்றேன், இவங்க எல்லாம் வந்து கடந்து போறது ரெண்டாவது, இவங்களுக்கு காதே கொடுக்க கூடாது. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது வந்து இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் முன் வச்சாரு. ஆனா செங்கோட்டையன் அவர்களுக்கே வந்து அது தோணி இருக்கு, பெரியவங்க கிட்ட போயிட்டு விசில் ஊதாதீங்க, தூங்குறவங்க கிட்ட போய் விசில் ஊதாதீங்க. ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்றாங்கல்ல. இல்ல, அவங்களுக்கு அதுதானே. இன்னைக்கு தாவேக்காவை பேசாம உங்களுக்கு அரசியல் இல்லை. இல்ல தாவேக்கா, நான் ரொம்ப கிளியரா வாட்ச் பண்ற 2 பேரை பத்தி சொல்றேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. தாவேக்காவை பத்தி, விஜயண்ணாவை பத்தி வீடியோ போட்டு அந்த வீடியோல வர்ற ரெவன்யூ வச்சுட்டு வாழ்ற சில பேர், கட்சி நடத்தினா, ஒரு கட்சி நடத்துறவங்க வீடியோ போடுறது ரெண்டாவது, வீடியோ போடுற ஒருத்தர் கட்சி நடத்தினா எப்படி இருக்குமோ அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல். தாவேக்கா பத்தி பேசினா வியூஸ் போகுமா, தாவேக்காவை திட்டினா ஏதாவது ஒரு கட்சி காசு கொடுக்குமா, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்ககிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க என்ன நடுநிலையை, என்ன ஜனநாயகத்தை, என்ன மக்களாட்சியை பேசியிருப்பாங்க? மக்கள் பிரச்சனை எப்ப பேச போறாங்க? என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு 200% உரிமை இருக்கு, நீங்க கேளுங்க. அப்படிதான் ஒருத்தன் வந்து அநாகரிகம் விசிலடிச்சா தம்பி தப்புன்னு சொல்லி திட்டுங்க. ஏன் கேள்வி, இதே உங்களோட தர்மாவேசம் எப்போ கஞ்சா குடிச்சிட்டு போலீஸ் அடிக்கிறான், போலீஸை வெட்டுறான், போலீஸை வந்து பெண் காவலர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடுத்துறான், இதெல்லாம் எப்ப கேட்பீங்க? அப்பெல்லாம் காது மூக்கு வாயை மியூட் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போயிடுறீங்களே டூருக்கு, இன்னைக்கு மட்டும் வந்து கதறீங்களே, இது நியாயமா? நான் கேட்கறது, ஒரு இடத்துல 888 கோடி ஊழல் பண்ணி அரசாங்க வேலைகளை வந்து விற்கிறாங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் நான் கேட்கிறேன். செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் அவர்கள் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி மொழிப்போர் தியாகிகளை பத்தி ஏன் அவர் பேசல அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. அது அது அவர் பேசக்கூடாதுன்னெலாம் கிடையாது, அங்க எதனால அது தவிர்க்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆக்சுவலி அந்த மேடையே வந்து விஜயண்ணா, அந்த மேடை ஆரம்பிக்கும் போதே மொழிப்போர் தியாகிகளுக்கு இதே அஞ்சலி வணக்கம் செலுத்திட்டு தான் ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பேசியிருக்கும்.
அது வந்து மொழிப்போர் தியாகிகளுடைய ஒரு நினைவேந்தலை போற்றக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. அந்த இடத்துல அந்த நிகழ்வையும் மேற்கொள்றோம். ஒன்று. ரெண்டாவது, மொழிப்போர் தியாகிகளை பற்றி ஒரு பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டியோ நடக்கல. அது ஒரு செயல் வீரர்கள் கூட்டம். அந்த இடத்துல மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசுறதுக்காகவே எங்களுடைய பிரச்சார பீரங்கி இறக்கி வச்சிருக்கோம். அவர் அதை மட்டுமே பேசியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல மக்களை அட்ரஸ் பண்றாங்க, தலைவர்கள் அட்ரஸ் பண்றாங்க, தொண்டர்கள் அட்ரஸ் பண்றாங்கன்னு போது இதைத்தான் நாங்க பேசணும் நீங்க சொல்வீங்களா? சரி, சந்தோஷம், அவர் பண்ணாரு, மரியாதை பண்ணாரு, அதை தமிழகமே பார்த்துச்சு. மொழிப்போர் தியாகிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் பட்டியல் போடுங்க. ஈடி ரைடு நடந்துச்சே, அந்த மாளிகை பேர் தெரியுமா? ஈடி ஒரு மாளிகைக்குள்ள போய் அரசாங்க கட்டிடத்துக்குள்ள போய் ரைடு பண்ணி 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு குற்றப்பத்திரிக்கை வச்சாங்க. அந்த பில்டிங் பேர் தெரியுமா உங்களுக்கு? தாளமுத்து நடராசன் மாளிகை. மொழிப்போர் தியாகிகள் பேர்ல இருக்கிற ஒரு கட்டடத்துல டாஸ்மார்க்கோட தலைமையை நடத்திக்கிட்டு அதுல ஈடி ரைடு பண்ணி இவ்வளவு கூழல் நடந்துன்னு சொன்ன நீங்க பேசுறீங்க மொழிப்போர் தியாகிகள் பத்தி. இதை விட இது அபத்தமா இல்ல? இவங்களுக்கு அதான் திரும்பவும் சொல்றேன், இவர்களுக்கு மொழி பத்தியோ மக்களை பத்தியோ நம்ம நல்லதை பத்தியோ ஒன்னத்தையும் கவலை கிடையாது. விஜயண்ணாவை பேசிட்டோம்னா வியூஸ் போயிடும், விஜயண்ணாவை பேசிட்டோம்னா ரெவன்யூ வந்துடும், எவனா ஒருத்தன் வீடியோக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பான், வாங்கிக்கலாம். இதை பேச சைவ் நீ பண்ணுன்ற. நாங்களாம் வந்து வேற வேலையா மேனிஃபெஸ்டோ பண்றதுக்கு பிரச்சாரத்துக்கு போனா கூட என்னடா விஜயனை பத்தி பேச ஆள் இல்ல, ஒருத்தன் இருக்கான பேசிட்டு இருப்பானா நாங்க போயிட்டு இருக்கோம். அவர் தொடங்குறதுக்கு முன்னாடியே அழுத்தம் அப்படின்ற விஷயம் தான் இவ்வளவு நாளா நம்மளும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம அந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய முதல் மேடை. அவர் பேசுனதுல எப்படி அந்த புரிதல் இருந்ததுன்னு தெரியல. மக்களுக்கு தான் அந்த அழுத்தம்ன்றாரு. ஆனா அந்த அழுத்தத்தை, அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை மறைமுகமா அவர் சொல்லியிருக்காருங்க அப்படின்றாங்களே. ஆனா அதுக்கு இன்னொரு பதிலும் சொல்லுவார், என்னைய பார்த்தா பயந்த மாதிரியா தெரியுது அப்படின்னு. நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க அவருக்கு பயம் இல்லை அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்கீங்க. ஆனா அதுல ஏதாவது மலிப்பி பூசுன மாதிரி ஏதாவது பேச வார்த்தைகள் இருக்கா அப்படி நான் கேட்கிறேன், டைரக்டாவே கேட்டேன். இல்ல அப்படி ஒண்ணும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மழுப்பி பேசுற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஒருத்தர் ஸ்டேஜ்ல அழுத்தம் இருக்குமாமே, அழுத்தம் இருந்தா அதுக்கெல்லாம் அழுத்தி போற ஆளா நான் இங்க வந்து அடிமையா இருக்கும் வரல, அண்டி பிழைக்கும் வரலன்ற வார்த்தையை சொல்றாரு. இதை விட உங்களுக்கு ஒரு டேரிங்கான ஸ்டேட்மெண்ட் யாராவது சொல்லுங்களேன் பார்ப்போம். கருப்பு எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூனை பறக்க விட்டுட்டு ஆளுங்கட்சியா வந்த பிறகு வெள்ளை கலர் கூட இந்த கேமராக்கெல்லாம் வைக்கிறீங்களா, அந்த மாதிரி வெள்ளை கலர் கூட எடுத்துட்டு போய் ஏர்போர்ட்ல நின்று ரிசீவ் பண்றவங்க இதை பத்தி பேசலாமா? ஒரு டெல்லி பயணம், ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு, கருப்பு சட்டையை போட்டு போய் நிக்கிறாரு. உங்களுக்கு அந்த துணிச்சல் வருமா? இவ்வளவுதான் என் கேள்வி. ஸோ நீங்க வந்து அதை பத்தி பேசாதீங்க. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாருன்னா, அழுத்தம் கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க, அது என்ன பாதிக்காது. அது அளவுக்கு அண்ணன் வந்து அப்படிலாம் ஆள் இல்லை. இது வந்து நம்ம விளையாட்டா இங்க வரல, எதையும் சந்திப்போம். ஆனா அவங்க அழுத்தம் நம்மளை தாண்டி பொதுமக்களுக்கு போகுது. பொதுமக்களை நிர்பந்திச்சு வாக்குகளை திருடவும் சொரண்டவும் வேலை பார்ப்பாங்க. அந்த அழுத்தம் இருக்கா? என் அக்கா தங்கச்சிக்கும் அண்ணன் தம்பிக்கும் ஓட்டு போட போறவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. அந்த அழுத்தத்திலிருந்து நம்ம தான் அவங்களை பாதுகாக்கணும். அந்த அழுத்தத்தை மீறி அவங்களை ஜனநாயக கடமை மாற்ற வைக்கிறது நம்ம வேலை. அதுதான் அந்த இடத்துல இட்ரேட் பண்றது. அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடியது, நீங்களாம் தான் களப்பணியாளர்கள், நீங்க தான் போய் கேன்வாஸ் பண்ண போறீங்க, நீங்க தான் பூத்தை ஹேண்டில் பண்ண போறீங்க, பூத்தை பாதுகாக்கிறது உங்க வேலை தான். அங்க ஓட்டு போட வரும்போதும் அவங்க ஓட்டை போட விடாம திருடி போடுவாங்க. அவங்க ஓட்டு போடுறதுக்கு நீங்க தான் என்ஷூர் பண்ணணும். எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லாதீங்க, உங்க ஓட்டை போட வைங்க. அந்த வேலைகளை செய்ய வேண்டியது உங்க வேலை. அந்த இடத்துல அழுத்தம் இருக்கும், அதை நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஓகே, நான் பயப்படல, என் தம்பிங்களும் பயப்படல, பொதுமக்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க, விடாதீங்கன்னு சொல்றாரு. அப்படி ஒரு கட்சி அங்க நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. 3.5 லட்சம் பேர் கேடர்ஸ், அஃபீஷியல் மெம்பர்ஸ், ஒர்க் பண்ணக்கூடிய கேடர்ஸ் 3.5 லட்சம் பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம். இது சில பேர் கேட்கறாங்க சில டிபேட்ல, என்னங்க பூத் வாலண்டியர்ஸ்லாம் நம்ம போட்டீங்களா? எப்பா 66,000 பேர் பத்தி பேசிருக்கீங்க, நாங்க 3 லட்சம் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு இருக்கோம் கையில. 3 லட்சம் பேர் அப்பாயிண்டட், தலைவர் கையெழுத்து போட்டு 3 லட்சம் பேர் களத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஜியோ டேக்டு. தலைவர் கிளிக் பண்ணாருன்னா அடுத்த நிமிஷம் அவன் எந்த இடத்துல நிக்கிறானோ அந்த இடத்துல பேச முடியும். அவன் இந்த பூத்ல இந்த வீட்டு வாசல பாத்துக்கிட்டு இருக்கான்னா தலைவர் அங்க பேச முடியும். அந்த அளவுக்கு நாங்க டெக்னாலஜிலையும் களத்திலையும் பெனிட்ரேட் ஆகி நிக்கிறோம். நீங்க எங்க கிட்ட வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, களத்துல பாருங்க, ரிசல்ட்டை பாருங்கன்னு சொல்றேன். அது சொல்லு, இதுக்கு மலமலையா கதை சொல்லும் பாருங்க. களத்துல போய் நீங்க என்ன பேசணும் அப்படின்றதுமே அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா ஊழல் பண்ண வந்தவல்ல இந்த விஜய், அந்த ஆக்ரோஷம் எதனால? எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்டார்ட்டா இருந்துச்சு, நல்ல ஸ்பீச். கண்டிப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்பீச்சா இருந்தது. ஏன் அந்த ஆக்ரோஷம் திடீர்னு அவருக்குள்ள இருந்த ஒரு இல்ல, இங்க எதுக்கு வந்திருக்கோன்ற ஒரு கேள்விக்கு மக்களுக்கு பதில் சொல்றாரு. அவர் எப்படின்னா வந்து மக்கள் கூட வந்து கம்யூனிகேட் பண்றாரு. அது வந்து ஒரு 2-வே கம்யூனிகேஷன். மக்களும் அவரும் பேசிக்கிறாங்க. சத்தியமா அது என்ன மேஜிக்னு எனக்கு புரியல. மக்கள் எதை நினைக்கிறாங்களோ, என்ன கேள்வி மனசுல நினைக்கிறாங்களோ, அந்தந்த கேள்விகளுக்கு அவர் வந்து மேடைகளை பதில் சொல்றாரு. அந்த பதில் டைரக்டா அவங்களுக்கு கன்வே ஆகுது. தே ஆர் கெட்டிங் கிளியர். இது நடந்துகிட்டே இருக்குது 2 வருஷமா. இவர் அந்த மேஜிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறார்.
அவர் ஸ்க்ரீனுக்கு உள்ள இருந்தே அதை பண்ணிட்டாரு இல்லைங்களா. ஸோ இப்போ ஸ்க்ரீனுக்கு வெளியில வந்து அதை பண்ணும்போது அவருக்கு அது ஒரு வேலையாவே தெரியல, ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒண்ணுதான் அங்க நடந்தது. இப்போ மக்கள் வந்து நான் வந்து விஜய் அண்ணாக்கு வாக்களிக்கணும், எனக்கு விஜய் அண்ணா பிடிக்கும், என் தம்பி, என் அண்ணன், என் மகன், இந்த ஃபார்மெட்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. வெல் அண்ட் குட். விஜய் அண்ணா என்ன பண்ணுவாருன்னு பெரியவங்க பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், ஒன்றும் பண்ணல. விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்போம், அவர் பண்றாரா பாப்போம்னு பெரியவங்க என்கிட்ட சொல்றாங்க. நான் பாக்குறேன் 50+. இந்த வெறுமனை 18 to 35 கதை உருட்டாதீங்க. நான் 55, 60 எல்லாம் கிட்ட பேசினவங்க சொன்ன வார்த்தைகள் சொல்றேன். அப்போ நான் நீ போடு, நான் பண்றேன்னு சொல்லாம எங்கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்னு சொல்றாருல, அந்த கமிட்மெண்ட் அங்க கொடுக்குறாரு. முதல்ல அதை தான் கமிட் பண்றாரு, அதவே அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய மொத்த நிர்வாகிகள்கிட்டையும் ப்ராமிஸா வாங்குறாரு. இந்த ப்ராமிஸை மக்கள் மன்றத்தை சப்மிட் பண்றாரு. இது மாதிரி இவங்க யார் எப்போ பண்ணியிருப்பாங்க? அதுதாங்க நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ணாரு, நான் வந்து பணத்துக்கு ஆசைப்பட வேண்டியதில்லை, நான் நிறைய பணம் பார்த்துட்டேன். சரி, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்கேன், அதை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன், எனக்கு பணம் வேணாம். ரெண்டாவது, களத்தில் யாரோ ஒருத்தர் திருடினா நான் என்ன பண்ணுறேன்னு ஒரு உருட்டு விட்டுவாங்கல்ல, இங்கே அதெல்லாம் நடக்காது. நான் வந்த பிறகு இங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தால் அந்த தவறு நடக்காது, மீறி நடந்தால் அந்த இடம் அது இப்படி இருக்காது, மாற்றுவேன். அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், என் நண்பர்களும் என் தம்பிகளும் ப்ராமிஸ் பண்றாங்க, நாங்க எங்க கிட்ட சத்தியம் வாங்கினோம். அந்த ப்ராமிஸ் தான் மக்களுக்கு அவர் கொடுக்குற வாக்குறுதி. ஒரு வெளிப்படைத்தன்மையான, ஒரு குழப்பம் இல்லாத, ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி எல்லாத்தையும் சேர்ந்ததா மாற்றும். வெளிப்படைத்தன்மையே இல்லைங்க. எதுக்குமே நம்ம கிட்ட வெள்ளை அறிக்கை கிடையாது. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, எவ்வளவு FDI, என்ன பர் கேபிட்டல் இன்கம் வளர்ந்துருக்குது, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க இண்டஸ்ட்ரியா மாத்தி இருக்கிறீங்க, நம்மளுடைய கடன் என்ன, எதுக்காவது இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கா? சோ எதுக்குமே நீங்க வெளிப்படையா இல்ல. கூட்டணி பத்தியும் நாசுக்கா ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா எல்லாருமே எங்க சொல்றது என்னன்னா, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவரே சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வந்து மக்கள் தான் என் கூட 33 வருஷமா டிராவல் பண்ணா நீங்க தான் என்னோட கூட்டணின்ட்டாரு. ஆனா அவரை ஒதுக்கிட்டாங்க, யாருமே அவர் கூட போய் சேர தயாரா இல்ல. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? சும்மா காமெடியா தான் இருக்கு. இன்னும் முடிஞ்சிட்டே இல்ல. 2011 அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கேப்டனும் நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கும் நாமினேஷன் வாபஸ் வாங்குற கேப்ல கூட்டணி அமைச்சு எதிர்கட்சியா கூட உட்கார திமுக. இன்னைக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, எலெக்ஷனே அனௌன்ஸ் ஆகல. எல்லா கூட்டணியிலும் பிரச்சனை. ஒருத்தர் ஆட்சியில பங்குன்றாங்க, அந்த கூட்டணி தலைமை ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாதுன்றாங்க. சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுன்றாங்க, இல்ல மனசுல இடம் கொடுக்குறேன்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இவர் வரக்கூடாதுன்றாரு, அவர் வருவாருன்றாரு. கட்சியே 2-3 பிளவுபட்டு தேசிய தலைமை ஒன்று சொல்லுது, மாநில தலைமை சொல்லுது, 1008 ரக்கஸ் இருக்கு. அதுக்குள்ள நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பயத்தை, அச்சத்தை வெளிப்படுத்து. அடிப்படையில் அவர் என்ன சொன்னார், 234 தொகுதியும் தாவேக்கா நிற்கும், வெற்றி பெறும், அந்த மேண்டேட்டை மக்கள் கொடுப்பாங்க. ஆனா ஜனநாயக பூர்வமா நம்ம கூட யாரா நம்பி வந்தா அவங்களுக்கும் நம்ம ஆட்சியில பங்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் களமாவும் மாறி இருக்கு. அதுதான் அவருடைய பிரைம் பொலிட்டிக்கல் ஃபேக்டர். அப்போ அதை அவரால் பண்ண முடியும்னா, இவ்வளவு சீக்கிரம் உங்களால ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஒரு மாசம் கழிச்சு நியூஸ் வேற மாதிரி மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு மேல இருக்க சில கேடர்ஸ், அவங்களுக்கு ஒத்துவதக்கூடிய சில மீடியாஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்னுத்த ரெடி பண்ணி இதுதான் அஃபிஷியல் நரேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்தா, நீங்க 10,000 பேர் பேசுங்க, 6 கோடி பேர் ஏன் அதை நம்பணும்னு நான் கேட்கிறேன். அவங்க அதை நம்பல. அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இந்த கூட்டணி இதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம். அவங்க பாக்குறது யார் முதல்வரா வரணும், யார் என்ன ஆளணும், யார் வந்தா நான் நல்லா இருப்பேன். அந்த தெளிவு இருக்கும்போது மேடையில அவ்வளோ பேர் ஒன்று சேர்ந்து நின்னாலும் மட்டும் இந்த ஒருத்தரை வீழ்த்தவ முடியும். ஏன்னா யார் ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்களோ அவன் தான் தலைவன். யார் ஒருத்தரை எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தும் ஜெயிக்க முடியாதோ அவன் தான் வீரன். இங்க நிக்கிறது அப்படி ஒரு தலைவர். ஸோ அதெல்லாம் கஷ்டம் பாஸ், நீங்க ட்ரை பண்ணுங்க. பலமுறை நம்ம பேசியிருக்கோம் அந்த உட்கட்சி பூசல் அப்படின்ற விஷயம். மேடையில விஜயம் அதை தான் இன்டெரக்டா சொன்னாரோ, எதுனா எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும், நம்ம யாரை சொல்றோமோ, தலைமை யாரை சொல்லுதோ அவங்களுக்கு நீங்க வேலைகள் செய்யுங்க அப்படின்ற விஷயம். எதனால அதை அந்த விஷயத்தை கன்வே பண்ண விதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓகே, அங்க கொஞ்சம் சலசலப்பு இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு புரிய வைக்குது. இல்லை, கண்டிப்பா இல்லை. அது எப்படின்னா ஒரு அட்வைஸ் இன் அட்வான்ஸ். ஏன்னா வந்து எலெக்ஷன் அப்போ இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் நமக்கு. ஓகே, ஒரு பகுதியிலும் போயிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து, தம்பி உனக்கு என்னப்பா இது போட்டிருக்காங்க, நீ அது அளவுக்கு ஒர்த்து பண்ணுவாங்க, இல்லை இங்கே வந்துருப்பான்னுவாங்க, உள்ளுக்குள்ள சிண்டு பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இங்கே வேலைக்கு ஆகாது. நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி அப்படிதான் வளர்ந்தோம், அப்படிதான் 30 வருஷமா ஒன்னா இருக்கோம். இன்னைக்கு அதை பிரிச்சு விட முடியாது. ஆனா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எப்படி வந்து ஆனந்தன் அவனு சொன்னாங்க, பூத்துல வந்து நீங்க வந்து நீ 20 எடுத்துக்கோ நான் 20 எடுத்துக்கன்னு ஓட்டு திருட பார்ப்பாங்க. எங்களுக்கு இந்த ஓட்டு வேணாம், நீயும் போடக்கூடாது, மக்கள் ஜனநாயகபூர்வமா எதை செஞ்சாங்களோ அது போதும்னு சொல்லி வார் டிக்ளேர் பண்ணாரு. அதே போல ஒண்ணுதான் இங்கேயும் ட்ரை பண்ணுவான். அவனுங்களுக்கு அதுதான் வேலை. அவனுங்க ஓட்டு வாங்க போறதுக்கு மக்கள் நல்லது செய்யலாம் பார்த்தாங்க, எப்படி நம்மளை கழுவலாம், எப்படி நம்மளை குழப்பலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஃபாலோ ஆயிடாதீங்க. எப்படி நம்ம வீட்டை விட்டு வெளில போகும்போது நம்ம அண்ணனோ அம்மாவோ அப்பாவோ பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றது நம்ம விழுந்துட்டோன்னு அர்த்தம் இல்லை, விழுந்துடக்கூடாதுன்ற அர்த்தம். அதே மாதிரி இவனுங்க ட்ரை பண்ணுவானுங்க, ஃபாலோ ஆகிடாதீங்க. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க, அண்ணன் உங்க கூட இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இது ஒரு பிரதர்லி அட்வைஸ். இதை பார்த்துட்டு உடனே கட்சி உள்ள பூசல்னா, ஏன்னா ஒரு கட்சியில் 4 ஆளா பிரிஞ்சிருக்கீங்களே,
தலைவர்களோட தொண்டர்களோட தலைவர்கள் அதிகமா இருக்கீங்களே, அதை முதல்ல சரி பண்ணுங்கப்பா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விஜய் அவர்கள் பேசும் பொழுது அவருக்கு ஒரு செயல் வீரல் கூட்டம் தான். சின்ன இடைவேளைக்கு அப்புறம் அந்த கூட்டம் சந்திச்சது. மீண்டும் எப்போ அவரை நாங்க பார்ப்போம் அப்படின்ற ஒரு கேள்விதான். நம்ம சொல்றோமே, அவர் பேசவே கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவர் பேசினா ஏன்டா பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் இடைவேளைக்கு அப்புறம் நடந்த ஒரு கூட்டம். மீண்டும் அந்த மக்கள் சந்திப்பா இருக்கட்டும். எப்போ மீண்டும் களத்துல இறங்கி மீண்டும் அந்த பழைய ஒரு பரபரப்பு என்னைக்கு மீண்டும் இருக்க போகுது? வெரி சூன். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. இன்னொரு பக்கம் மேனிஃபெஸ்டோ இஸ் கெட்டிங் ரெடி. ம். ரொம்ப ஹாட் கேக்காக குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரச்சாரங்களுக்கு ஊர் போகிறோம். ஸோ எல்லா வேலையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. மிக விரைவில் பார்க்க போறீங்க. மக்களோட தான் இருக்கிறாரு. அந்த மக்கள் சந்திப்புக்கு சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும். வழக்கமா வர எதிர்ப்பை விட அன்னைக்கு பேசுனதுக்கு அன்னைக்கு நைட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கட்சியில இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சமூக வலைத்தளங்களை முன் வச்சாங்க. ஸோ அதுல எனக்கு நிறைய கருத்துக்கள் அரசியல் ரீதியாக அவங்க வச்சாலும் கூட அந்த பிளாக் டிக்கெட் அப்படின்ற விஷயம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இல்லை, ஒரு புரிதல் இல்லாமை தான். அவர் வந்து எந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணல. அவர் நடிக்கிறாரு, அவர் ஒரு வேலையை செய்கிறார், அதுக்கு ஊதியம் பெறாரு. படத்தை வாங்கினவங்க யாரு, விற்றவங்க யாரு, பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க யாரு, அதில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணவங்க யாரு, பிளாக்கை ஒயிட் ஆனவங்க, இது எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தில். அதை புரிஞ்சிக்காம ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அது அவங்களோட புரிதல். என் கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல 2 சக்தி இருக்கு. ஒன்று தீய சக்தி, அது டவுட்டே இல்லாத ஸ்பெசிஃபிக் டேர்ம் திமுக. இன்னொன்று ஊழல் சக்தி, அது ஒரு ஜென்ரிக் டேர்ம். ஊழல் பண்ண எல்லாரையும் தான் சொல்கிறோம். நான் தான் ஒருத்தர் மார்க்கில் வந்து நின்று பேசுனா கிளைம் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, சந்தோஷம் வச்சுக்கன்னு தான் சொல்ல முடியும். யாரையும் மீன் பண்ணி சொல்லலை. அது பொதுவாக ஊழல் பண்ண எல்லாரையும் சொன்னார். அது அவங்களுக்கு வலிச்சா we are not responsible. பனையூர் பண்ணையார் அப்படின்றத அவங்களும் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது அதான் ஒருத்தர் கைமாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கும். இல்லைங்க, அதுதாங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, எல்லாரும் எதிர்த்து எல்லாரும் வீழ்த்தணும்னு நினைக்கிற ஒரு சக்தியா. ஏன்னா அவர் அவ்வளோ பலசாலியா இருக்காரு. முதல்ல எல்லாருமே வந்து அவர் நம்ம கூட வந்துடணும், ஆஹா கொடி பறக்குது ஒளி வந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆஹா அவர் வந்து நேர்மைக்கு வந்திருக்காரு, மக்களுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி அவர் மேலே அவதூறு பரப்புறது. இது காந்திஜி ஒன்று சொல்லியிருப்பாரு. எப்பயுமே முதல்ல வந்து ஒருத்தரை வளரோடாமல் பார்த்துக்குவாங்க. அவர் வளர ஆரம்பித்தோடனே அவர் மேலே மண்ணை தூத்தி வாத்துவாங்க. அதுக்கு உயரமாக பறக்க ஆரம்பிச்சோன்னே கல்லு தூக்கி அடிப்பாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் இன்னும் உயரமாக போனால் கை வலிக்க ஆரம்பிச்சுன்னு கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முதல்ல வந்து தாவேக்கானா யாருமே இல்லை, பேச மாட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து புழுதிவாதி வாசுவோம். இப்போ அந்த அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. தாவேக்காவை தவிர அவர் எதையும் பேசுறது இல்லை. தாவேக்கா தான் டிபேட்டு, தாவேக்கா தான் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவர் உயர பார்க்கும்போது எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். இது ஒரு நார்மலான ஒரு எவல்யூஷன். இது அன்னைக்கே மகாத்மா சொல்லிட்டாரு. அது இன்னைக்கு தாவேக்காக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இறுதியாக அந்த இளைஞர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நான் அந்த மேடையிலேயே பார்த்தேன். முதல்ல இளைஞர்களோட தான் தொடங்குச்சு. அவ்வளோ நம்புறாரா இளைஞர்களை வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்போம். ஏன்னா ஒருத்தர் பதிவு பண்ணுறாரு, நாஞ்சில் அவர்கள் இருக்காங்க, செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க, மாற்றுக் கட்சியினரும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் இங்கே உழைச்ச இளைஞர்களுக்கு அந்த அந்த ஸ்பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாங்க. எனக்கு அந்த மேடையில் ரொம்ப பிடிச்ச விஷயம், புது புது முகங்களுக்கு புது பசங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரசியல் புரிதல் உருவாக்குறது விஜய் அவர்கள் மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ? இல்லைங்க, அவர் ஏற்றி விட்டு அழகு பார்க்குறாருங்க ஒவ்வொருத்தரையும். அவர் நானே எக்ஸாம்பிள், ஐ எம் நோபடி. நான் வந்து பொலிட்டிக்கலாக பேச ஆரம்பித்து தாவைக்கால இருக்கிற நல்ல விஷயங்களை ஆதரித்தேன். என்னை கூப்பிட்டு தோளில் கையை போட்டு துண்டை போட்டு என்னை அடையாளப்படுத்தணுன்றது என்ன அவசியம்? இந்த இடத்துல பிளாட்ஃபார்மே இல்லாதவனும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியவனையும் தேடி தேடி கொண்டு வந்து மக்களுக்கு அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து நீங்கள் இளைஞர்கள் முதியவர்கள் கிடையாது, எல்லா நல்லவர்களையும் கொண்டு வந்து தன் தோல் மேலே உட்கார வச்சு தன் உயரத்தை கொடுத்து வசதி காட்டுறாரு. அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க, விஜய் நின்னாலும் ஜெயிச்சிருவாரு, விஜய் கை காட்டுறோம் ஜெயிச்சிருவாங்க. விஜய் சார் கை காட்டின அன்னைக்கு அவன் செலிபிரிட்டி. விஜய் சார் பக்கத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தாலே அவன் மக்களுக்கு பிடிச்சவனா தெரிஞ்சவனா மாறிடுவான். அது உங்களுக்கு புரியலை. ஸோ அதுதான் அங்கே நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் தன் தம்பிகள் தங்கைகள் கொண்டு வந்து அவங்கள முன்னாடி நிறுத்தி முன்னாடி தள்ளி அவனை காட்டுறாரு மக்களுக்கு. நான் இவனை தம்பியா, இவன் பார்த்துருக்கேன், இவன் உங்களை வளர்ப்பான், இவங்களை காப்பாற்றுவான், இவன் கூட இருக்கான்றது வந்து ஒவ்வொருத்தரையும் ப்ரொமோட் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தாங்க, முகம் தெரியாதவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து கொண்டு வந்து அவங்கள வந்து எம்எல்ஏவா, மந்திரியா, சபாநாயகரா உட்கார வச்சு கொண்டாடினவங்க. அதை திருடி படம் எடுத்து வாங்கிவங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அப்படி இன்னொரு தலைவர் இங்கே தமிழகத்துக்கு வந்திருக்காருன்னா அதுதான் விஜய் அண்ணா. அதுதான் நாங்கள் தெளிப்படுது. தன்னை எப்பயுமே பின்னாடி தள்ளிக்கிட்டு மற்ற எல்லாருக்கும் வாய்ப்பும் உரிமையும் முன்னுரிமையை கொடுக்கறது தான் அவர் தலைவர். ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்டான கம்ஃபர்டபுளான ஒரு தலைவர். வாய்ப்பே இல்லை. டெல்லி வந்து மீண்டும் அவர் டெல்லிக்கு பயணிக்க போறாரு. அங்கே போயிட்டு வரது தான் திருப்பு முனையாக இருக்க போகுது. இவர் அந்த பார்ட்டியில தான் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு மிக அழுத்தமா சில சமூக வலைத்தளங்களை சொல்றவங்களுக்கு உங்களோட பதில்? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. எந்த கட்சியும் செய்யாத வகையில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய பைலால இருக்கு யார் யார் கூட எப்பயுமே கூட்டணி இல்லைன்னு. அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு கட்சி. பயம்னா என்னன்னே தெரிஞ்சுக்க போற இல்லாத ஒரு கட்சி. ஏன்னா நேர்மையா இருக்கும். எங்களுக்கு மடியில கனம் இல்லை, அவ்வளோதான். வழியில பயம் இல்லை, கூட மக்கள் இருக்காங்க. எதுக்கு பயம்? நம்ம என்ன திருட வந்திருக்கோமா? நல்லது பண்ண வந்திருக்கோம். திருடுறவனே தைரியமா இருக்கான்.
நல்லது பண்றவன் எதுக்கு பயப்பட போறான்? அதெல்லாம் பயப்பட மாட்டோம். வாய்ப்பில்லை ராஜா. மக்கள் கூட தான் கூட்டணி. அந்த சில கூட்டணிகள் தலைவர் அறிவிப்பாரு. கொஞ்சம் காத்துருங்க. நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் இருக்கு. வெயிட். ரொம்ப நன்றி பிரதர். வாய்ப்புக்கு நன்றிண்ணா.